வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப டேஸ்டான அரைச்சி விட்ட சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு இன்றைக்கி நான் சிக்கன் எடுத்திருக்கேன். இதை நல்லா மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இதை நம்ம ஊற விட்டுறலாம். தயிர் சேர்த்து மேரினேட் பண்ணோம்னா சிக்கன் நல்லா சாஃப்டாக குக் ஆகும். அடுத்ததாக கிரேவி பண்ணுறதுக்கு கொஞ்சம் எண்ணெய், ஒரு கல்பாசி, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கிடலாம். அடுத்ததான் மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி கூட சிக்கனையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடலாம். சிக்கன் நல்லா வதங்குற டயத்தில் இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு குட்டி துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி மொக்கு, 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் லைட்டாக வாசம் வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இது கூட 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய், ஒரு 7லேருந்து 8 முந்திரி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுபட்டதுக்கு அப்புறமா இதை நம்ம நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி மிக்சியில் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை சிக்கன் கூட சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கூட ஒரே ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புதினா தழை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். 10 நிமிஷம் கழிச்சு பாருங்க, நம்மளோட சிக்கன் கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருக்கு. பாருங்க, நல்லா சாஃப்டா நம்மளோட சிக்கன் குக் ஆயிருக்கு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டேஸ்டான சிக்கன் கிரேவியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.